Good morning students. Today we are going to start the new lesson Chromosomal Basis of Inheritance. Already genetics la vandu nama classical genetics paathom illaya. Classical genetics la vandu basic things paathom. What is monohybrid, dihybrid cross, multiple genes ellam paathom. Intergenic cross and intragenic cross எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதிலலாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜீன்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு த அனதர் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாக்குள்ளார ஹவு த குரோமோசோம்ஸ் we know that structure of chromosome, how the genes are located in that chromosomes, everything we learned in our previous standard இல்லையா. 11th நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் பார்த்தோம், replication of chromosome எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ how the DNA, how the genes will be participated in the inheritance of the characteristics அப்படின்றது தான் வந்து குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ அதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது G.J. Mendel studied the inheritance of well-defined characters of pea plant, but for several reasons it was unrecognized till 1900 years. Three scientists, De Vries, Carens and Schermer, independently rediscovered Mendel's results on the inheritance of characters. Various cytologists also observed cell division due to advancements in microscopy. This led to be the discovery of structures inside nucleus. ஸோ ஏற்கனவே என்ன பண்ணார் அப்படின்னா மெண்டல் வந்து பீ பிளான்ட், அதாவது பைசம் சட்டைவமில் இருக்கக்கூடிய 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டரை வச்சு how the genes are inherited from one generation to another generation, what is dominant allele, recessive allele அப்படின்றதெல்லாம் தெளிவாக சொன்னார். even though the scientists, they are in that period, they are other biologists, they are not accepting his result. So after his death, again the three scientists, De Vries, Carens and Schermer அப்படின்றவங்க வந்து தனித்தனியாக மெண்டல் செஞ்ச அந்த அவரோட ஆராய்ச்சியை வந்து திரும்பவும் ரீடிஸ்கவர் பண்ணாங்க. அதில் வந்து தே கன்ஃபார்ம்டு தட் த கேரக்டர்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. நியூக்ளியஸ்குள்ளே ஸ்ட்ரக்சர் அப்படின்னாக்குள்ளே என்ன, நியூக்ளியஸில் என்ன இருக்கும், குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கும். குரோமாட்டின் ரெட்டிகுலம் கண்டென்ஸ்டு டியூ டு தி மியாசிஸ் அண்ட் மைட்டாசிஸ் செல் டிவிஷன். இட் மே பி கன்சிடர்ட் அஸ் அ குரோமோசோம்ஸ் இல்லையா. அப்போ வந்து தே ஹாவ் identified the worm-shaped structures forming during cells divisions are called chromosome. அதாவது ஒரு குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்குல்லையா, வலைப்பின்னல் மாதிரி இருக்கக்கூடிய குரோமாட்டின் ரெட்டிகுலமானது ஒரு புழுக்கள் மாதிரியான அமைப்பாக மாறுது. அதாவது கண்டென்ஸ் ஆகும். கண்டென்ஸ்னால் என்ன, அந்த த்ரெட் வந்து குறுக்கப்பட்டு குரோமோசோம்களாக மாறுது, அதுக்கு பேர் குரோமோசோம். அந்த குரோமோசோமில் தான் வந்து ஜீன்கள் அமைந்திருக்கு. அந்த குரோமோசோம் தான் வந்து இட் இஸ் அ ஃபிசிக்கல் கேரியர் ஆஃப் த ஜீன்ஸ். அதாவது ஜீன்களை ஒரு பெற்றோரிடமிருந்து அடுத்த சந்ததிக்கு ஜீன்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு கேரியர், அப்படி செயல்படக்கூடியது குரோமோசோம்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. ஓகேவா. தென் an organism which possesses two complete basis sets of chromosomes are known as diploid. ஸோ எப்பயுமே வந்து குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பேராக தான் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு அது தெரியும் இல்லையா. ஸோ அந்த செட் ஆஃப் குரோமோசோம் வந்து டிப்ளாய்டாக தான் இருக்கும். எ குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் கண்டினியூஸ் காயில்டு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இன் விச் ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் லீனியர் ஆர்டர். நம்மளுக்கு ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் தெரியும் இல்லையா. இதுதான் குரோமோசோம் அப்படின்னா இது வந்து என்னது, குரோமோசோம்ஸில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கோம் இல்லையா. குரோமோசோம்ஸில் வந்து ஜீன்கள் வந்து ஒரு நேர்கோட்டில் வந்து அமைந்திருக்கும். ஜீன்ஸ் ஆர் arranged at specific space in the specific chromosome. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட குரோமோசோமில் ஒரு நேர்கோட்டில் அமைந்திருக்கிறது தான் வந்து ஜீன்கள் இருக்கும். ஓகேவா. ஸோ குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் கண்டினியூஸ் காயில்டு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இன் விச் genes are arranged in linear order. Each gene has a definite position locus on the chromosome. These genes are hereditary units. ஸோ அதுதான் வந்து முதல்ல ஃபேக்டர் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அதை வந்து என்ன பண்ணாங்க, ஜீன் அப்படின்றத கன்சிடர் பண்ணாங்க. தீஸ் ஜீன்ஸ் ஆர் ஹெரிடிட்டரி யூனிட். பேசிக் ஹெரிடிட்டரி யூனிட் அப்படின்னா வந்து ஜீன்கள் தான். ஓகேவா. ஸோ குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டேட்ஸ் தட் மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் ஹாவ் ஸ்பெசிஃபைடு லோக்கஸ் on chromosomes and they carry information from one generation to the next generation. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜீன்களை வந்து ஃபேக்டர்ஸ், காரணிகள் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி
பார்ட்டிகல்ஸ்னு சொன்னாங்க, துகள்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் தட் ஒன்லி இட் மே பி கன்சிடர்ட் ஆஸ் அ ஜீன்ஸ். தட் ஜீன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்கிங் த கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு தயர் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். அதாவது ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பெற்றோருடைய பண்புகள் வந்து கடத்தப்படுவதற்கு காரணமாக இருப்பது ஜீன்கள். அந்த ஜீன்களின் மூலமாக தான் வந்து கேரக்டர்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆகுது அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க. அதுதான் வந்து என்னது, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது என்ன, பாரம்பரியமாக பண்புகளானது குரோமோசோம்களின் வழியாக கடத்தப்படுது அப்படின்றது. ஓகேவா? தென் historical development of chromosome theory. So how it will be developed as in the historical இல்லை அப்படின்னா the important cytology அப்படின்னா என்ன, the study of cell and its organelles are called cytology, isn't it? The important cytological findings related to chromosome theory of inheritance are, ஃபஸ்ட்டு யார் இருந்து சொன்னாங்க அப்படின்னா வில்ஹெம் ராக்ஸ் அப்படின்றவர் in 1883 postulated that the chromosomes of a cell are responsible for transferring heredity. முதல்ல ஒரு செல்கள் இருக்கக்கூடிய குரோமோசோம் தான் வந்து ஹெரிடிட்டி கேரக்டர், மரபியல் பண்புகள் கடத்தப்படுவதற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னது யார், வில்ஹெம் ராக்ஸ் அப்படின்றவர் in 1883. அதுக்கப்புறம் மான்கோமெரி அப்படின்றவர் வந்து in 1901 he was the first to suggest occurrence of distinct pairs of chromosomes, and he also concluded that maternal chromosomes pairs with paternal chromosome only during meiosis. மெட்டர்னல் அப்படின்றது வந்து ஃபீமேல், பேட்டர்னல் அப்படின்றது மேல். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, எப்பயுமே குரோமோசோம்கள் வந்து ஒரு பேராக தான் இருக்கும். அது வந்து எப்போ பேராக இருக்கும் அப்படின்னா மியாசிஸ் செல் டிவிஷன் பொழுது மேட்டர்னல் குரோமோசோம் பேர் வித் தி பேட்டர்னல் குரோமோசோம், அதாவது மேல் குரோமோசோம் வில் பி பேர்டு வித் த ஃபீமேல் குரோமோசோம் அப்படின்றது சொன்னது யார், மான்கோமெரி அப்படின்றவர் 1901. தென் டி பொவேரி அப்படின்றவர் என்ன சொன்னார்னா, டி பொவேரி in 1902 supported the idea that the chromosomes contain genetic determinants, and he was largely responsible for developing the chromosomal theory of இன்ஹெரிட்டன்ஸ். சட்டன் அண்ட் பொவேரி அப்படின்றவங்க தான் வந்து குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் தியரியை வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த குரோமோசோம்ஸ்க்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஜெனட்டிக் டிட்டர்மினஸ், அதாவது ஜீன், அதாவது நம்ம ஆல்ரெடி ஐ ஹாவ் told to you, each and every character will be each and every gene will be responsible for the one character அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா குரோமோசோம்ஸ்க்கு வந்து ஜெனட்டிக் டிட்டர்மினர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இட் வாஸ் த லார்ஜ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்பிங் தி குரோமோசோமல் தியரி, அண்ட் ஹீ இஸ் த ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் who participated in the most probably he has developing the chromosomal theory of inheritance in his period. Then W.S. Sutton அப்படின்றவர் in 1902, he is both are in the same period. The young American student independently recognized a parallelism between the behavior of chromosomes and Mendelian factors during gamete formation. அதாவது ஒரு கேமெட் ஃபார்மேஷன் உருவாகும் மியாசிஸ் அப்போ தான் வந்து என்ன ஆகும், கேமெட் ஃபார்மேஷன் வந்து உருவாகும் இல்லையா. ஸோ அந்த கேமெட் ஃபார்மேஷன் உருவாகும் பொழுது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா குரோமோசோம்களானது வந்து ஒரு பேரலிசம், அதாவது சிமிலர் குரோமோசோம்ஸ் ஆர் ஜாயினிங் டுகெதர் அப்படின்றத வந்து he recognized that the structure of parallelism of chromosomes in 1902. Okay, then Sutton and Boveri independently proposed the chromosome theory of inheritance. Sutton united the knowledge of chromosome segregation with Mendelian principles and called it chromosomal theory of inheritance. ஸோ இதில் வந்து பேசிக்காக மெண்டில் வந்து 3 லாஸ் சொன்னார் இல்லையா, லா ஆஃப் டாமினன்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டுன்னு எல்லா அந்த குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகட்டும் அல்லது அந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் அல்லீல்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ், எந்த ஒரு அதாவது ஒரு பண்புகள் ஒரு கேமெட் வந்து கேமெட்கள் மூலமாக ஒரு பண்பானது பெற்றோர்களிடமிருந்து செய்களுக்கு கடத்தப்படுது அப்படின்னாவே அது பேசிக்காக அந்த ஏதாவது ஒரு விதிகளின் அடிப்படையில் தான் இருந்தது. ஸோ அப்போ சட்டன் அண்ட் பவேரி அப்படின்றவங்க தனித்தனியாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை வந்து அது எப்படி வந்து குரோமோசோம் வந்து பாரம்பரியமாக கடத்தப்படுதுன்றதை இண்டிவிஜுவலாக தே மே பி எக்ஸாமைன்ட். அதில் வந்து
என்ன பண்ணாங்க அப்படின்னா குரோமோசோமல் செக்ரியேஷன்ஸ், அதாவது செக்ரியேஷன்ஸ் அப்படின்ற அந்த லா ஆஃப் செக்ரியேஷன்ஸ் இருந்தது இல்லையா, அந்த பேசிக் லாவை பேஸ் பண்ணி தான் இது வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது அப்படின்றத they may be proposed. Okay, then salient features of chromosomal theory of inheritance. இந்த chromosomal inheritanceனால என்னென்ன characteristics இருக்குது, என்ன features இருக்குது அப்படின்னா, somatic cells of organisms are derived from the zygote by repeated cell division. These consist of two identical sets of chromosome. One set is received from female parent maternal and the other from the male parent paternal. These two chromosomes constitute the homologous pair. Homologous அப்படின்றது என்ன சொன்னோம், ஒரே மாதிரியான இரண்டு குரோமோசோம்கள், இரண்டு ஜீன்கள் அமைந்திருக்கக்கூடியது ஒரு லாகஸில் அமைந்திருந்தது அப்படின்னா தட் இஸ் ஹோமோலாகஸ் பேர் அப்படின்னோம் இல்லையா. ஸோ அது எப்படி இருக்குன்னா, சொமாட்டிக் செல்ஸ் வந்து எப்படி டிரைவ் ஆகும் அப்படின்னா, ஜைகோட்லேருந்து தான் வந்து ஜைகோட் ஃபஸ்ட்டு வந்து ஜைகோட் மல்டிப்ளை ஆகி மைட்டாட்டிக் செல் டிவிஷன், மியாசிஸ் செல் டிவிஷன்லாம் நடந்து தான் வந்து ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும் பொழுது மைட்டாசிஸில் வந்து என்ன நடக்கும், சைகோட்டில் வந்து ரிப்பீட்டட் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். அதில் வந்து டூ ஐடென்டிக்கல் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அது வந்து எங்கேருந்து வந்தது, இப்படி சைகோட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, டூ ஐடென்டிக்கல் குரோமோசோம்ஸ் வில் பி ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் தி ஜைகோட் இல்லையா. அது வந்து one will be coming from the parent female and one will be getting from the male parent. ஸோ அந்த ரெண்டு குரோமோசோம்ஸும் ஜாயின் ஆகி தான் வந்து என்னாகும், ஹோமோலாகஸ் பேராக வந்து உருவாகும். ஓகேவா. தென் குரோமோசோம்ஸ் ரீட்டைன் their structural uniqueness and individuality throughout the life cycle of an organism. ஸோ இந்த அந்த குரோமோசோம் ஹோமோலாகஸ் குரோமோசோமாக இருந்தாலோ இல்லை அந்த பேரிங் குரோமோசோம்ஸ் வந்து என்ன இருக்கும், அந்த ஆர்கானிசம் லைஃப் சைக்கிள் முடிகிற வரைக்குமே என்ன இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன இருக்கும், அந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் வந்து ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்கும், அதாவது எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. ஈச் குரோமோசோம் கேரி ஸ்பெசிஃபிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் விச் ஆர் நவ் டேர்ம்ட் அஸ் ஜீன்ஸ். ஒவ்வொரு குரோமோசோம்களுக்குமே ஒரு பண்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளாக இருக்கும். தட் இஸ் கால்டு ஜீன்ஸ். ஓகே. த பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம் டியூரிங் த கேமெட் ஃபார்மேஷன் ப்ரொவைட்ஸ் எவிடன்ஸ் டு த ஃபேக்ட் that genes or factors are located on chromosomes. இந்த குரோமோஸ் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த ஜீன்கள் வந்து எதில் அமைந்திருக்குது, குரோமோசோம்ஸில் அப்படின்னு. அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் 11th படிக்கக்குள்ளே சொன்னாலே, இதை வந்து நிறைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் சொன்னவர் யார், வால்டியர்ன்றவர் சொன்னார். அதே மாதிரி குரோமோசோம்ஸ் ஆர் த ஃபிசிக்கல் கேரியர் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்றத பிரிட்ஜஸ் 1916 வந்து ப்ரூஃப் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணுறதுக்குலாம் இந்த இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணி தான் அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணாங்க 1916 அப்படின்றக்குள்ள. அதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அவரெல்லாம் வந்தோடனே என்ன பண்ணாங்க, அது வந்து கன்ஃபார்ம் தான் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணாங்க. ஸோ இப்போ கேமெட் ஃபார்மேஷன்ஸ் அப்போ வந்து அந்த குரோமோசோம்கள் தான் வந்து ஒரு மெயின் பார்ட்டாக இருக்குது, அந்த ஜீன்கள் வந்து குரோமோசோம்களில் தான் இருக்குது அப்படின்றத வந்து முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. த பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம்ஸ் டியூரிங் த கேமெட் ஃபார்மேஷன் ப்ரொவைட்ஸ் எவிடன்ஸ் அதாவது டு தி ஃபேக்ட் that the genes or factors are located on the chromosomes. These are the salient features of the chromosomal theory of inheritance. Okay, next comparison between gene and chromosome behavior. ஸோ குரோமோசோம்கள் ஜீன்கள் அப்படின்றது என்னது, அதாவது குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் என்னது, இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிநியூக்ளியோடைடு. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நியூக்ளியோடைடு, பல நியூக்ளியோடைடுகள் இணைந்து குரோமோசோம் உருவாகும். நியூக்ளியோடைடு அப்படின்றது என்னது, சுகர் ப்ளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ளஸ் பாஸ்பேட். அந்த நைட்ரோஜினஸ் பேஸில் வந்து அது வந்து என்ன இருக்கும், அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின், அதாவது பைரிமிடின் அண்ட் பியூரின் அப்படின்றது இருக்கும் இல்லையா. அந்த பேஸ் பேர் வேணால் வந்து அந்த சேஞ்சஸ் ஆகிருக்குமே ஒழிய அந்த அல்லீல்கள் பிரியும் பொழுது. பட் ஜீன்கள் அப்படின்றது வந்து குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அரவுண்ட் 20th century cytologists established that generally the total number of chromosome is constant in all cells of species. A diploid eukaryotic cell has 2 haploid sets of chromosomes, one set from each parent. All somatic cells of an organism carry the same genetic complement. The behavior of chromosomes during meiosis not only explains Mendel's principle but leads to new and different approaches to study about heredity.
ஸோ கம்பேரிசன் அப்படின்றது என்னென்னா அரௌண்ட் 20th சென்ச்சுரியில் வந்து சைட்டாலஜிஸ்டெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஒவ்வொரு ஆர்கானிசம்லேயுமே வந்து ஒரு நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னா 46 குரோமோசோம் தான், ஓகேவா. அதே மாதிரி வீட் அப்படின்னா 20, சுகர் கேன்னா 40 குரோமோசோம், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். அதில் வந்து எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா டிப்ளாய்டு இன் நேச்சராக தான் இருக்கும். அதாவது டிப்ளாய்டு எப்பயுமே குரோமோசோம்ஸில் வந்து என்ன இருக்கும், டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும், 2N தான் இருக்கும். அந்த டிப்ளாய்டில் வந்து ஒன்று வந்து மெட்டர்னல்ட்டு ஒன்று பெட்டர்னல், அதாவது ஒன்று ஈச் பேரண்ட் வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குரோமோசோம்கள் தான் பேர் ஆகி டிப்ளாய்டு கண்டிஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி the behavior of chromosome during meiosis not only explain Mendel's principle but leads to new and different approaches to study about heredity. இந்த behavior of chromosomes meiosis cell division பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரோமோசோம்ஸில் வந்து it will be explain the மென்டலோட பிரின்சிபலை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாது, டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் ஹெரிடிட்டி இருக்கு இல்லையா, பாரம்பரியமாக எப்படி வந்து பண்புகள் கடத்தப்படுது. இப்போ நம்மளுக்கு வந்து பேரண்ட் கேரக்டர் எல்லாமே வந்து அப்படியே ஆஸ் இட் இஸ் we are not getting our parental character இல்லையா. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ஒன் ஜென்ரேஷன் விட்டு தான் அது இன்ஹெரிட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு சில பண்புகள் வந்து ஒரு 80% பண்புகளாக வந்து கடத்தப்படும் அப்படின்னாங்க. அதில் வந்து சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த வேரியேஷன் வந்து டியூ டு தி நியூக்ளியோடைடு சீக்வன்சஸ் பிகாஸ் ஆஃப் த மியாட்டிக் செல் டிவிஷன்ஸ் அப்படின்னாங்க, ஓகேவா. See here the comparison of chromosome and gene behaviorல பாருங்கள், சேம் ஜீன்ஸ் சேம் ஆர்டர். இங்கே அதாவது ஒரு ஜீனில் இருக்கக்கூடிய குரோமோசோம் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீனில் வந்து ஒரே ஆர்டரில் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஎன்ஏ சீக்வன்சஸ், அந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படின்னா என்னது, ஒரே மாதிரியான குரோமோசோம்கள் 2 இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெண்டலியன் ஃபேக்டருக்கும் குரோமோசோம் பிஹேவியருக்கும் parallelism between Mendelian factors and chromosomal behavior. மெண்டலியன் ஃபேக்டர்ஸும் குரோமோசோம் பிஹேவியர்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். மெண்டலியன் ஃபேக்டர்ஸில் வந்து allele ஆஃப் எ ஃபேக்டர் occur in pair. அதில் வந்து குரோமோசோம் பிஹேவியரில் குரோமோசோம்ஸ் என்னவாக தான் இருக்கும், பேராக தான் இருக்கும். அதாவது how the chromosome behavior will be parallelism to the Mendelian factor. அந்த மெண்டல் வந்து சொன்ன அந்த விதிகளுக்கு எப்படி உட்பட்டுருக்குன்றது தான் இது. மெண்டல் என்ன அல்லீல்கள் அப்படின்றது வந்து எப்பயுமே அந்த ஃபேக்டரில் இருக்கக்கூடிய அல்லீல்ஸ் வந்து பேராக தான் இருக்கும். அதே மாதிரி குரோமோசோம்ஸும் வந்து எப்போயுமே என்னவாக இருக்கும், பேராக இருக்கும். தென் சிமிலர் ஆர் டிசிமிலர் அல்லீல்ஸ் ஆஃப் எ ஃபேக்டர் செப்பரேட் டியூரிங் தி கேமெட் ஃபார்மேஷன். ஸோ அல்லீலில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து சிமிலராக இருந்தாலும் டிசிமிலராக இருந்தாலும் செப்பரேட்டாக தான் வந்து அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு போகும். பட் அதே தான் இங்கே ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் டியூரிங் மியாசிஸ். ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸும் வந்து என்னாகும், அதனுடைய பண்புகள் அப்படியே அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு கடத்தப்படுது. தென் Mendelian factors can assort independently, but the paired chromosomes can separate independently during meiosis, but the linked genes in the same chromosomes normally do not assort independently. அதாவது மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் கேன் அசார்ட் இண்டிபெண்ட்லி அப்படின்றது மெண்டலோட அந்த ஃபேக்டர்ஸ் வந்து தனித்து பிரிதல் விதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டுன்னு அந்த விதிகளுக்கு உட்பட்டு தனித்தனியாக போகும். அதாவது நம்மளுக்கு அந்த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் ரெசசிவ் எபிஸ்டாட்டிஸ் அந்த வேரியேஷன்ஸ் வந்தது இல்லையா, ஜீனோடைபிக் ரேஷியோலாம் பார்த்தல 15:1 12:3:4 அந்த ரேஷியோலாம் வந்து இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அந்த ப்ராப்ளம்னால அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடந்தனால இருந்தது இல்லையா. அதே மாதிரி இங்கே குரோமோசோம் பிஹேவியரில் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கேயும் வந்து குரோமோசோம் பேர்டு, அதாவது இணை சேர்ந்த குரோமோசோம்கள் வந்து தனித்து பிரியும் மியாசிஸ் செல் டிவிஷன் பொழுது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு இருக்கும். லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னா என்னென்னா பிணைந்த ஜீன்கள் அப்படின்னு பேர். அந்த மாதிரி ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய லிங்க் ஜீன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தனியாக பிரியாமல் இணைந்தே தான் அடுத்த தலைமுறைக்கும் போகும் அப்படின்றது தான் வந்து என்னது பேரலிசம் பிட்வீன் மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் அண்ட் குரோமோசோமல் பிஹேவியர். தாமஸ் ஹண்ட் மார்கன், டிஹெச் மார்கன் அப்படின்றவர், ஹீ இஸ் அ மெயின் பர்சன் இன் த chromosomal inheritance. T.H. Morgan, Thomas Hunt Morgan 1933 received Nobel Prize in Physiology or Medicine for his discoveries concerned the role played by chromosomes in heredity. அதாவது டிஹெச் மார்கன் அப்படின்றவர் வந்து என்னென்னா இந்த மியூட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, சடன் சேஞ்சஸ் இந்த குரோமோசோம், அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. அதில் வந்து குரோமோசோம் வந்து ஹெரிடிட்டியில் வந்து எப்படி பண்புகள் கடத்தப்படுது அப்படின்றதுல வந்து he got a Nobel Prize in 1933. Okay.
ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் ஹாஸ் அ டிஃபைன்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து எப்பயுமே குரோமோசோம்ஸ் வந்து என்னது டிப்ளாய்டு இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம், 2n தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடியது மினிமம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இதில் இருக்குது. ஹாப்ளோபாப்பஸ் கிரேசிலிஸ் அப்படின்றதுல 2n = 4. அப்போ n = 2 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். மொத்த ஆர்கானிசம்லேயே 4 குரோமோசோம்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி அதிக அளவு குரோமோசோம்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா ஆடஸ் டங்ஃபர்ன், ஓபியோகிளாசம். ஓபியோகிளாசம் அப்படின்றது வந்து ப்ளூ வேல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஓபியோகிளாசம். சாரி ஓபியோகிளாசம் இல்லை, இது ஆடஸ் டங்ஃபர்ன் அப்படின்றது வந்து ஒரு ஃபர்ன், அதாவது என்னது டெரிடோஃபைட் பிளான்ட். ஓகேவா? அதில் வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து 1262 இருக்குது. ஓகேவா? ஸோ தட் இஸ் த maximum number of chromosome present in the Addis Tungfern. Okay. ஸோ ஆடாஸ் டங்ஃபர்ன் அப்படின்றது ஓபியோகிளாசமில் வந்து 1262 குரோமோசோம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹார்ஸ்டெல் ஈக்வசிட்டம் அப்படின்றதும் இட்ஸ் a type of pteridophyte plant, 216. ஜெயின் செக்கோயா அப்படின்றது வந்து என்னது, செக்கோயா tree is the largest tree in the world. It's a gymnosperm tree. மேக்ஸிமம் டாலஸ்ட் ட்ரீ இந்த யூனிவர்ஸ் அப்படின்னா செக்கோயா தான் சொல்லுவாங்க, ரெட்வுட் ட்ரீ இது. அது வந்து அதோட நம்பர் ஆஃப் குரோமோசோம் 22. அராப்டியாப்டிஸ் அப்படின்றது அராப்டியாப்டிஸ் தாலியானா அப்படின்றது க்ரூசிஃபெரையில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. ஓகேவா? அது ஒரு கலைச்செடி, கடுகு குடும்பத்தை சார்ந்த ஒரு கலைச்செடி. அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் குரோமோசோம் 10. சுகர் கேன் we know that 80. தென் ஆப்பிள் 34, ரைஸ் 24, பொட்டேட்டோ 48, maize 20, ஆனியன் 16. ஹாப்ளோபாப்பஸ் கிரேசியஸில் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது 4. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் ஹஸ் அ டிஃபைன்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். தென் ஃபாசில் ஜீன்ஸ் அப்படின்றது என்னென்னா, சம் ஆஃப் த ஜங்க் டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் ஜூடோ ஜீன்ஸ். த சீக்வன்சஸ் presence in the was once working genes. They lost their ability to make proteins. They tell the story of evolution through fossilized parts. Okay. ஸோ ஃபாசில் ஜீன் அப்படின்றது வந்து என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் தொல்லுயிர், அதாவது ஃபாசிலைஸ்டு அப்படின்றது என்னென்னா, ஒரு சில தாவரங்கள் வந்து ஜங்க் டிஎன்ஏ அப்படின்றது என்னென்னா, மரபணுக்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து உயிரோட்டத்தோடு இருக்குது, அதாவது புரதங்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அட் ப்ரெசண்ட் வந்து லாஸ்ட் தயர் எபிலிட்டி டு மேக் ப்ரோட்டீன்ஸ், அதோட புரத உற்பத்தி திறனை இழந்திருக்கிறதுனால பட் வந்து என்ன இருக்கும், அது அந்த பர்டிகுலர் ஆர்கானிசமில் அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ ப்ரோட்டீன் உருவாக்குறதுக்கான அந்த பழைய வரலாற்று சொல்லக்கூடியதாக இருக்கும். த டெல் த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் த்ரூ தி ஃபாசிலைஸ்டு பிளான்ட், அதாவது பரிணாமத்தில் வந்து அந்த நிலையிலேருந்து எவ்வளோ முன்னேறி இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய வகையில் அதோட ஃபாசிலைஸ்டு பார்ட்ஸ் இருக்கும், டிஎன்ஏவோட பார்ட்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு ஃபாசில் ஜீன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து லிங்கேஜ்.